மைதாவுக்கு நோ சொல்லுங்க. MPM கூட்டு பெருங்காயத்துக்கு எஸ் சொல்லுங்க. நோ மைதா. தாவேக்கு ஆட்சி அமைக்க நிபந்தனையற்ற ஆதரவளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதில் தொடர் இழுபறி நீடித்து வந்த நிலையில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை அவர்களிடம் இல்லாத நிலையில் தற்போது சிபிஐ, சிபிஎம், விசிக போன்ற கட்சிகள் ஆதரவு அளிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாவேக்கு ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் உள்ளார். அன்பழகன், தாவேக்கு ஆட்சி அமைப்பதற்கு சிபிஐ, சிபிஎம், விசிக போன்ற கட்சிகள் ஒரே நேரத்தில் ஆதரவு அளிப்பதற்கான அந்த அறிக்கையே வெளியிடப்படும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் எப்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார்கள்? மேலும் இன்று மாலை ஆளுநரை தாவேகா தலைவர் விஜய் சந்திக்க இருக்கிறார். அந்த சந்திப்பில் பெரும்பான்மையை காட்டுவாரா? விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி, ஒரு நீண்ட ஒவ்வொரு நாட்களும் சஸ்பென்ஸா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அது குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்திருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து காலையில் அவங்க பேசும்போதே ஒரு விஷயங்கள் சொன்னாங்க. என்னன்னா, வாட்ஸ்அப்ல தகவல் இருந்தாங்க, விஜயுடன் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சரியான முறையில ரீச் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் கூட ஒரு முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நேரத்துல கம்யூனிஸ்ட் கட்சி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட கேட்கலாம், தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்கலாம், தேமுதிக கேட்கலாம். ஏன்னா இது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பார்த்தோன்னா இதுல ஒரு 5 கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவங்க பேசிக்கா வராவிட்டால்தான் அந்த நிலைப்பாடை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதில் தலையில்லை அப்படின்ட்டாங்க. அதனால பார்க்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி வருவதற்கான வாய்ப்பு விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் அவங்க வரமாட்டாங்க. இல்லாத பட்சத்தில் அவங்க வருவாங்க. அதனால கண்டிப்பாக ஏதோ ஒரு இல்லைன்னா இவ்வளவு அவர் இறுதியாக சொன்னதுக்கு அப்புறம் மீண்டும் விஜய் சந்திக்க போறாருன்னா அவங்க கையில் ஏதோ திட்டம் இல்லாமல் போக மாட்டாங்க. இத்தனை நாள் 2 நாள் 2 தடவை போய் மீட் பண்ணும்போது எந்த விதமான உடன்பாடு சரியான ஆளுநர் சரியான முறையில் அவங்கள இது பண்ணாங்க. தெரிஞ்சவனுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா சரியா போகணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இருக்கும். அதனால எல்லாமே இந்த கையெழுத்து கடிதத்தை குறிப்பா அவங்க வாங்கிட்டு தான் போவாங்க. அதனால கண்டிப்பாக அவங்க அவருக்கு ஆதரவான அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோட கண்டிப்பாக கொஞ்சம் கொடுப்பாங்க. அதே போல இந்த முறை ஆளுநரை சந்திக்கும் பொழுது அனைத்தும் சரியாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அவங்க அந்த வட்டாரங்கள்ல இருந்து தாவேக வட்டாரத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் அப்படிதான் வருது. இது என்னன்னா, இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இவங்க 10ஆம் தேதி வரைக்கும் ஆதரவு கொடுத்துருந்தா சரியான முறையில் ஆதரவு தெரிவிக்கலன்னாலும் அதிமுக 11ஆம் தேதி தெரிவிக்கும் போதுதான் ஒரு இதுதான் குதிரை பேரத்துக்கு உட்படும். ஏன்னா யாரு எந்த கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுக்கணும்னு தோணும். அதனால உடனடியாகவே இந்த முறையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆளுநரை சந்தித்தால் உடனடியாகவே அவர்களுக்கு மிக விரைவாகவே பதவியேற்பு நடத்துவதுதான் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா லேட்டாக உங்களுக்கு பல்வேறு மாற்றங்கள் வரலாம். மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படும். நிறைய அதை தொடர்ந்து ஏன் காலதாமதம் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு அரசியல் தெரியாதவர்கள் கூட அனைவரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. சாதாரண பாமர மக்கள் கூட கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எதற்காக ஒரு சிலருக்கு தெரியாது. ஒரு சிலர் அறுதி பெரும்பான்மை இருந்தால்தான் அமர வைக்க முடியும் என்று எல்லாருக்கும் ஒரு சிலர் தெரியுமா. பலருக்கு தெரியாது. ஒரு சட்டமன்றத்தில் இப்படி எல்லாம் இருக்குமா, இவ்வளவு அறுதி பெரும்பான்மை இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கலாம் இருக்கும். ஆனா அது ஒரு சில சாமானிய மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எதனால காலதாமதம் ஆகுது, அப்புறம் ஏன் இவ்வளவு ஆதரவு தர மாட்டேன்றாங்க, அப்ப ஏன் மற்ற கட்சியில கொடுக்கலாமல்ல, அவங்கள வாலண்டரி கொடுக்கலாமல்ல மட்டும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பார்க்கும்போது இந்த இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அந்த ஆதரவு தெரிவிக்கும் சூழல்ல கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் தெரிவிப்பாங்க. அப்படி தெரிவிக்கவில்லை என்றால் மாற்று ஏற்பாடாக பாட்டாளி மக்கள் கட்சியிடம் மட்டும் தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்து தான் பார்க்கணும். இப்ப இவங்க சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக இந்த ஆதரவு கடிதத்தோட தான் விஜய் அவர்கள் ஆளுநர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கிருஷ்ணவேணி,
அன்பழகன் ஒரு பக்கம் அதிமுக நாங்கள் திமுகவோட ஆதரவோடு ஆட்சி அமைப்போம் என கூறி வந்தார்கள். இப்போ திமுகவோட கூட்டணிகள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவு அளித்து இருக்கக்கூடிய நிலையில அதிமுகவோட வியூகங்கள் தான் என்ன? அது நீங்க நம்மள சொல்லிட்டு இருந்தோம். நம்மளும் அவங்க சொல்ற பக்கம் நம்மளோட செய்தியில ஒரு சொல்லும் பொழுது அதிமுக திமுக ஆதரவுடன் நாளை பதவியேற்கிறார் இந்த மாதிரி தகவல் கூட வந்தது. இந்த உடனே இன்று விட்டு நாளை பதவியேற்பு நடக்க மாதிரி கூட தகவலும் அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இருந்தாலும் கூட நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு முரண்பாடுகள் இருந்ததை நான் பார்க்கணும். இப்போ கனிமொழி அவர்கள் பேசும் பொழுதே இவர் அதுக்கு பெருமை தான் அழைக்கணுன்றாங்க. அவருக்கு அது விருப்பம் இல்லாமல் இருந்தது. ஒரு சிலர் விஜயை எப்படி தோற்கடித்து விட்டார், திராவிட முன்னேற்ற தோற்பதற்கு காரணம் விஜய் தான்ங்கிறதுனால அவர் நிறைய பேர் அந்த ஒரு நோக்கத்தில் போனதுதான் இதா இருக்கு. ஆனா பலரும் அது யாரும் அதிமுக சார்பிலே நிறைய பேர் ஒத்துக்காத விஷயம் தான் இருக்கு. எப்படி போய் சந்திப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தான். அந்த சூழல்ல தான் அது சாத்தியமெல்லாம் உண்டதா இருந்தது. இருந்தாலும் கூட தற்பொழுது பார்க்கும் பொழுது இவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆளுநரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அது அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. நீங்க சொன்னது போல அந்த அதிமுக சந்திப்புங்கிறது கண்டிப்பா அவர்கள் கைவிடுவார்கள் என்றுதான் நினைக்கிறேன். ஏன்னா இவர்கள் போதுமான ஆதரவை தெரிவிக்கும் பொழுது அவர்கள் பண்ணணும் அவசியமே இல்லை. அவங்க 14ஆம் தேதி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இவர்களே போதுமான அந்த ஆதரவு கடிதத்தை ஆதரவுடைய உறுப்பினரோட அந்த இதை கொடுத்துருவாங்க. அப்படிங்கும் பொழுது இவங்க அதிமுக கூட்டணிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்றாதான் பார்க்கப்படுது. அன்பழகன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை நிபந்தனையற்ற ஆதரவு அளித்திருப்பதாக கூறியிருக்கிறது. அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதற்கான காரணம் என்ன? அவர்கள் ஏன் அமைச்சரவை கேட்கவில்லை? எப்பொழுதுமே கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அவர்கள் கூட்டணிங்கிறோட அவர்கள் ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் அதை எதிர்பார்ப்பார்கள். அவர்களுடைய பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தோம்னா அவர்கள் முழு ஆட்சியில் இருந்தால்தான் அந்த அமைச்சரவையில் எதிர்பார்ப்பார்கள். கூட்டணி கட்சியின் போது வெளியிருந்த ஆதரவு அது மட்டும் தான் செய்வார்கள். அவர்கள் ஆட்சியில் பங்கு கொள்ள மாட்டார்கள் எப்பொழுதுமே. ஆனால் அதனாலதான் அதாவது ஒரு சில நிபந்தனையோடு ஆதரவு தெரிவிப்பாங்க. ஏன்னா நீங்க இப்படி இருக்கணும், ஒரு சில மதச்சார்பற்ற அணி இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனாலதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை ஒரு சில நிபந்தனைகளோட ஆதரவு சொல்லியிருப்பாங்க. அதாவது வழக்கத்துக்கு மாறா இருக்காத மாதிரி அது நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. இவங்க நிபந்தனை இவங்க சரியான முறையில் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியாக தான் பார்த்தாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க நிபந்தனைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இவங்க நிபந்தனையோட வேறு சில விஷயங்கள் வந்துடக்கூடாதுங்க. இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு சில கொள்கைகள் இருக்கும். அவங்க விஷயம் வேற போது இவங்க ஒரு செயல்பாடு வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் மற்ற இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக பார்க்கப்படுது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவு என்பது அவர்கள் ஆட்சியில் பங்கு கொள்வது அரிதான ஒன்றாக தான் இருக்கும். அன்பழகன் நீங்கள் குறிப்பிட்டது போலவே விசிக கட்சியை பொறுத்தவரை அமைச்சரவை வேண்டும் என்ற நிபந்தனையோடு ஆதரவு அளிக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியானது. விசிகாவோட கோரிக்கையை விஜய் பூர்த்தி செய்வாரா? நீங்க முதல்ல இருந்தே பார்த்தா விஜய் அரியணை ஆட்சி அமைக்கும் போதே ஆட்சியில் அந்த பங்கு முதல்ல சொல்லிட்டு தான் இருந்தார். எல்லாத்துலயுமே அந்த கூட்டணி கட்சியும் போது அனைவருக்குமே பங்குன்னு சொல்லியிருந்தார். அதனால அவங்க ஒன்றும் இது பண்ண மாதிரில எந்த துறை என்பது எந்த மாதிரி துறை கேட்கறாங்க, இல்ல துணை முதல்வர் கேட்கறாங்களா அப்படிங்கறதான் தெரிய வரும். பட் இருந்தாலும் கூட இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அமைச்சர் பதவி வேணுங்கிறது அவங்க எல்லா கட்சிகளுமே எதிர்பார்க்கறது ஒன்றுதானே. ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாலும் கூட அவங்ககிட்ட நம்ம போய் ஆதரவு கேட்டா அவங்க கேட்பாங்க. டிமாண்ட் பண்றது எல்லாத்துலயும் இருக்கக்கூடியதுதான். கட்சி தேர்தலுக்கு முன்பே எம்பி கொடுத்தால்தான் நாங்க இத்தனை சீட்டு வேணும் அப்படி கேட்ட காரணம்லாம் இருக்கு. அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்தே அவங்க சொல்லிட்டு இருந்தது ஆட்சியில் சொன்னதுதான் அது. அதனால அவங்க எதிர்பார்த்த ஒண்ணுதானே. வாங்க அவங்க ஆட்சியில் பங்கு பறிப்பதுன்னு சொல்லியிருந்தாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சியில அவங்க பங்கு இருக்கு முதல்ல சொல்லிட்டு தான் இருந்தார் எல்லாத்துக்குமே. குறிப்பிட்டது போலவே இப்போ மார்க்சிஸ்ட் தாவேக்கு ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக போன்ற கட்சிகள் ஆதரவு அளிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்.